தமிழில் இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி எந்த போட்டியுமே இல்லாமல் 2 வாரம் ஓடிச்சுன்னா 1000 தேட்டரில் நிச்சயமாக ஓடும். 1000 தேட்டரில் 2 வாரம் ஓடிச்சுன்னா அதனுடைய கலெக்ஷன் மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும். நான் சொல்கிறது தமிழ்நாட்டை மட்டும்தான் சொல்கிறேன். அது வந்து வேர்ல்டு வைடு கலெக்ஷனை சேர்க்கும் போது நிச்சயமாக ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வந்து 14ஆம் தேதி வந்து பராசக்தி வருது. இது வந்து 9ஆம் தேதின்னு இருந்துச்சு ஆல்ரெடி இருந்ததுனால அந்த மாதிரி வந்தால் கூட ஒரு 5 நாள் வந்து 1000 தேட்டர்லேருந்து இது ஓடும். ஜனநாயகன் 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடும். 5 நாள் 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடினா கூட அது மிகப்பெரிய கலெக்ஷனை எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னா, இது 9ஆம் தேதி அது 10ஆம் தேதி வரதுனால ஒரே ஒரு நாள் தான், ஒரு நாள் மட்டும்தான் அது 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடும். அடுத்த நாள்லேருந்து இது 500 ஸ்க்ரீன்ஸ், அது 500 ஸ்க்ரீன்ஸ், இது 550 ஸ்க்ரீன்ஸ், அது 450 ஸ்க்ரீன்ஸ், இப்படி ஸ்க்ரீன் டிவைடர் ஆகிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதை வந்து இப்போ வந்து பராசக்தி வரதுனால அதை வந்து எட்ட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.